ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். தமிழ் ஸ்டார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் சிவமணிகண்டன். நான் மதுரையில் அஸ்ட்ராலஜராக இருக்கிறேன். வாஸ்து, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி நான் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகம்னா என்ன, ஏன் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த ஜாதகம் அப்படின்றது சித்தர்கள் நம்மளுக்காண்டி கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானம். இது பியூர் ஒரு சயின்ஸு தான். அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸு. இது மக்களுடைய கர்ம வினையினால் மக்கள் நிறைய பாதிப்புகள் அடைகிறாங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து தற்காத்து அந்த கர்ம வினையிலிருந்து வெளியில் வர்றதுக்காக நம்மளுடைய நலனுக்காண்டி சித்தர்கள் இறக்கப்பட்டு நம்மளுக்காண்டி கண்டுபிடித்த கலை தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடம் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவாக வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில கருவிகளை பயன்படுத்தி நாளைக்கு மழை வரப்போகுது, இந்த இடத்துல இந்த இதில் அதிகமான மழை இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தற்காப்புக்காண்டி. நாளைக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னா ஒரு குடையை எடுத்துகிட்டு போகணும், ஒரு ரெயின் கோட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதுக்காண்டி, ஒரு தற்காப்புக்காண்டி இதை முன்னெச்சரிக்கையாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நாளைக்கு அந்த மலையிலேருந்து நம்மளை நம்ம தற்காப்பு கொள்ளலாம். அது மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நிகழப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வழி நடத்திக்கிறதுக்கு இந்த கலை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கலை பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ஏஎல்பி மெத்தட் இருக்குது, பிரகுநாடி இருக்குது, பாரம்பரிய ஜோதிட முறைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறையான முறைகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு முறையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிட முறைகள், சித்தர்கள் நிறைய முறைகளை நம்மளுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தொழில் பண்ண போகிறாரு அப்படின்னா, அந்த தொழிலில் அவர் எவ்வளோ தூரம் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் இதில் அவர் லாபம் அடைவார் இல்லை நஷ்டம் அடைவாரா அப்படின்றத நம்ம முன்னெச்சரிக்கையாக அந்த ஜோதிட முறையை அவரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அவருக்கு நன்மையான காலங்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அவருக்கு நன்மை இல்லாத காலங்களாக இருந்ததுன்னா வேண்டாம், நீங்கள் இதில் பணத்தை முதலீடு பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்களை ஏற்படுத்தக்கூடும், இல்லை அப்படின்னா ஒரு குறைவான முதலீடாக பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுக்கு இந்த ஜோதிடம் பயன்படுத்தப்படுது. அப்போது அதை இந்த ஜோதிடத்து மூலிமா அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா தன்னை முன்னாடியே அவர் ஒரு தற்காத்து கொள்கிறார். அதே மாதிரி இந்த திருமண பந்தங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திருமணங்கள் டிவோர்ஸில் தான் போய் இருக்குது. என்னுடைய விவாகரத்து வரக்கூடிய நிறைய ஜாதகர் வராங்க. கல்யாணம் ஆகி 1 மாதத்தில் இந்த மாதிரி நிறைய விவாகரத்துக்கெல்லாம் நடைபெறுது. இது எதனால் அப்படின்னா, இந்த 2 பேர்த்துக்குள்ளேயே மனப்பொருத்தங்களும் இல்லை, உடல் பொருத்தங்களும் இல்லை. அப்போது இது எது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஜாதகம் மூலியமாக இவங்களுடைய மனப்பொருத்தம் எப்படி இருக்கிறதுன்றதை நம்ம முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொள்றதுக்கும் இந்த ஜாதகம் நம்மளுக்கு பயன்படுது. 2 பேருடைய பொருத்தங்களை நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 15 வருட காலங்கள் இவங்க எப்படி வாழ்வாங்க, இந்த 2 பேரோட ஜாதகத்துடைய மனப்பொருத்தங்கள் குறைஞ்சது ஒரு 15 வருட காலத்துக்குனாலும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ அந்த 15 வருட காலத்துக்கு இவங்களுடைய திருமண பொருத்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் நம்மளுக்கு பயன்படுது. அப்போது 15 வருட காலம் அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரிவுன்றது கண்டிப்பாக இருக்காது. அப்போது இந்த ஜோதிட முறையை நம்ம சரியாக கையாண்டோம் அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போக முடியும். அப்போது தொழில், திருமணங்கள், கல்வி இதை சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஜோதிட முறைகள் பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. இதில் வாஸ்து அப்படின்றது நம்ம ஒரு இருப்பிடம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருந்து தான் ஆகணும். ஒன்று நம்ம வீட்டில் இருக்கணும், இல்லை நம்ம ஆஃபீஸில் இருப்போம், இல்லை நம்ம ஸ்கூலில் இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு இருப்பிடத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்து தான் ஆகிறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த இருப்பிடம்ன்றது ஒரு பெரிய அங்கமாக நம்மளுக்கு இருக்குது. அப்போது அது சரியாக இருக்கணும். ஒரு தொழில் இவருக்கு நல்ல அமைப்பு இருக்குது, ஜோதிட மூலிமா பார்க்கும்பொழுது இவருக்கு தொழில் நல்ல அமைப்பு இருந்தாலும் இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயமும் அது சரியாக இருக்கணும். இருந்தால் தான் அவருக்கு அந்த தொழிலில் ஒரு வெற்றி அடைய முடியும். ஒரு திருமணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த வாஸ்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அப்போது இந்த வாஸ்தும் ஜோதிடமும் இணைஞ்சு தான் நம்ம செயல்படுத்தி கொண்டு போகணும். ஒரு கணவன் மனைவியோட அவங்களுடைய ஜாதக பொருத்தங்கள் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அவங்களுடைய மனப்பொருத்தங்களோ எல்லா பொருத்தங்களும் சரியாக இருக்கும்.
ஆனால் வாஸ்து அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இல்லாதனால நிறைய கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு பிரிவுகள் ஏற்படுது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டதுக்கு இந்த வாஸ்து ஒரு காரணமாகவும் இன்னைக்கு இருக்குது. பொருத்தங்கள்லாம் எனக்கு சரியா இருக்கு. நான் கரெக்ட்டா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா 2 பேத்துக்குள்ள ஒரே சண்டையா இருக்கு. நாங்க எல்லா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அந்த வாஸ்துனால சில குறைபாடுகள்னாலயும் இந்த கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது. இது அவங்க வீடு போய் தான் நம்ம வாஸ்து பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஜாதகத்திலே அந்த வாஸ்து குறைபாடு இருக்குதா? அவங்க வீட்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றது இந்த ஜாதகத்திலே நம்மளால பார்க்க முடியும். அப்படி நெறையா முறைகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகப்படி அவங்களுக்கு எல்லா பிராரப்தமும் இருக்கும். குழந்தை இருக்குன்னு இருக்குது. அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அதிலயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தை இல்லாம இருப்பாங்க. 5 வருடம், 6 வருடம்லாம் குழந்தை இல்லாமலாம் இருப்பாங்க. அதுவும் வாஸ்து ஒரு காரணமாக இருக்கிறது. அவங்க இடம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த வாஸ்து அமைப்புப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சரியா கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஒரு வாழ்வியல் முறையில ஜோதிடமும், வாஸ்துவும் ஒருங்கிணைச்சு தான் அது பயணிக்குது. இந்த எண்கணிதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது மேலை நாட்டுல ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறையா இருந்தா கூட, இது வந்து நம்மளுடைய ஜோதிட முறைய பேஸ் பண்ணி தான் இந்த எண் கணிதமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம எண்கள் இல்லாம நம்ம இன்னைக்கு கிடையாது. காலையில எந்திரிச்சதுலேருந்து இரவு நம்ம படுக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்கள் நம்மளோட பயணிச்சு தான் வருது. நம்முடைய மொபைல் நம்பரா இருக்கட்டும், ஆதார் எண்ணா இருக்கட்டும், நம்ம செல்லக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், நம்முடைய தொலைபேசி எல்லாமே பார்த்தீங்கன்னா, எண்கள் இல்லாம கிடையாது. நமது வயது எண்கள வச்சு தான் நம்ம குறிக்கிறோம். ஒரு பணம் இதெல்லாம் வந்து ஒரு எண்கள் தான் வைக்கிறோம். ஒரு பொருள் வாங்கணும்னா, அதோட நிறுவையோ இந்த எண்கள வச்சு தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்போ எண்கள் இல்லாம இந்த உலகம் இயங்காது. அப்போ இந்த எண்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அப்போ இந்த எண்கணிதத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சில ஒரு தவிர்க்கக்கூடிய விஷயங்கள நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதே மாரி இந்த ஜோதிடத்த நான் வாஸ்து சரியா வச்சிருக்கிறேன். நான் எண்கணிதப்படி தான் நான் கரெக்ட்டா எல்லாம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஜாதகப்படி நான் எல்லாம் சரியா நடக்கிறேன். அப்படின்னு மட்டும் பத்தாது. நம்முடைய முயற்சி வேணும். இந்த ஜாதகம் நம்முடைய முயற்சிக்கு ஒரு துணையா இருக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோல் தான். இது மட்டுமே சரியா இருந்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படின்ற மூட நம்பிக்கைய நம்ம முதல்ல விடணும். இந்த ஜாதகமும் வேணும், நம்முடைய முயற்சியும் வேணும். அதுல ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு பக்தியும் இருக்கணும். அப்போ இந்த தர்மம், பக்தி, முயற்சி இதோட சேர்த்து இந்த முன்னோர்கள் குடுத்த இந்த ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி இந்த கலைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது, நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு சுகமா, சாந்தியோட, அமைதியோட சிறப்பா வாழ முடியும். ஓம் லோகாக சமஸ்தாக சுகினோ பவந்து. लोकाग समस्ताग सुखिनो भवन्तु लोकाग समस्ताग सुखिनो भवन्तु ओम शांति शांति शांति।